Happy morning children. I am very happy to welcome you all from our Sheba group of schools online class. Okay children, let's go to the class. Okay children, today I am going to take second term third standard social the lesson historical places. Historical places na வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். Okay, first one is Mahabalipuram, Fort St. George, திருவள்ளுவர் statue, Vivekananda rock, and then Tanjavur பெரிய கோவில், Namdi, Chenji fort. Chandru, a school boy goes to stationery shop to buy picture chart and sketch pens for his project. Let us see the conversation he had with the shopkeeper. Chandru stationery shop போறான். So shopkeeper-க்கும் சந்திருக்கும் உள்ள conversation நம்ம பார்க்கலாம். First, Chandru சொல்றான், Uncle, do you have sketch pens? Shopkeeper said, yes. Chandru looks around the shop and he finds map and different picture chart. சந்திர என்ன பண்ணுறான்னா அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது கடையை சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் கண்ணில் மேப்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்லாம் அவன் கண்ணில் படுது. உடனே சந்துரு கேட்குறான், அங்கிள் வாட் இஸ் திஸ் சார்ட் ஹேவ்? இந்த சார்ட்லலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். ஷாப்கீப்பர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, திஸ் சார்ட் ஹேஸ் பிக்சர்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் இந்த சார்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே சந்துரு கேட்குறான், வாட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்? என்னதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஷாப்கீப்பர் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, these are the places where buildings, idols and horts were made long ago. The government keeps them safe so that we can learn about them. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் நிறைய சிலைகள் அந்த காலத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம கவர்மெண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அது மூலிமா தான் நம்மளால் அது பார்க்க முடியுது. See children, Chandru points to a picture on the chart. Seashore temple, Pandava Rathas. Seashore temple na கடற்கரை கோயில், பாண்டவ ரதாஸ்னா பஞ்ச பாண்டவர்கள்லாம் இருந்திருக்காங்களா அந்த காலத்தில். ஸோ அவங்க ஞாபகமாக இருக்க அந்த ரதம். Then Chandru said, I have gone to Mahabalipuram with my parents. It is near Chennai. அம்மா அங்கிள் நான் மகாபலிபுரம் போயிருக்கேன், எங்கள் பேரண்ட் கூட போயிருக்கேன், இது சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு சந்துரு சொல்கிறான். உடனே ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, எஸ் இட் ஹாஸ் 4 different styles of architectures. மகாபலிபுரத்தில் இருக்க எல்லாமே எப்படி இருக்குமோ 4 டைப்ஸில் கட்டியிருப்பாங்களா, அங்கே இருக்க எல்லாமே 4 ஸ்டைல்ஸில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சந்துரு கேட்குறான், இஸ் இட் ஹூ பில்ட் இட்? அப்படியே அங்கிள் இது யார் கட்டினது அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறான். ஷாப்கீப்பர் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் இட் வாஸ் பில்டு பை பல்லவாஸ். பல்லவாஸ்னால் பல்லவ மன்னர்கள் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் கட்டப்பட்டது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Chandru said, my mother told me that most of the monuments were made out of just one stone. எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்க எல்லாமே நிறைய மோனுமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, எஸ் கரெக்ட், ஆமாம் அங்கே இருக்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நிறையங்க ஒரே ஸ்டோனில் இருக்கிறதா தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்கிறாங்க. ஷாப்கீப்பர் கேட்குறாங்க, டு யூ நோ சம்திங் வை த ஷோர் டெம்பிள் இஸ் கால்ட் ஸோ? உனக்கே அது கடற்கரை கோயிலுன்ட்டு சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க. சந்துரு சொல்கிறான், இல்லை அங்கிள் நோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஷாப்கீப்பர் அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, the seashore temple is so named because it overlooks the shore of the Bay of Bengal. அங்கே இருக்க கோயில் என்ன, அந்த வங்காள விரிகுடா அந்த கடல் இருக்குல்ல, அதுக்கு கரையில் தான் அது அந்த கடலை பார்த்தா மாதிரி இருக்குது, அதனால தான் அது கடற்கரை கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடற்கரையில் இருக்கிறதுனால அது கடற்கரை கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. த சீஷோர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரு சொல்கிறான், ஓ இஸ் இட் கிரேட், அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Temples at Mahabalipuram were built by 3 generations of the Pallavas king and it took nearly 200 years to plan and create the site. மகாபலிபுரத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் எல்லாமே 3 ஜென்ரேஷனாக கட்டப்பட்டது. அங்கே இருக்க கோயிலில் 3 ஜென்ரேஷனாக கட்டப்பட்டது. அது அது கட்டுறதுக்கே 200 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. See children, Chandru points to another picture on the chart. என்னது, Fort St. George Museum. Fort St. George Museum. ஓகே சில்ட்ரன், சந்திர என்ன பண்ணுறான், அந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அந்த பிக்சர்லாம் பார்த்துட்ட பிறகு கொஷின் கேட்குறான், என்னென்னா வேர் இஸ் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ், அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, இட் இஸ்
Also in Chennai, it is the first English fort in India. First English fort in India. அது சென்னையில தான் இருக்குது. அதுதான் வந்து first English fort ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Then Chandru, what else is there inside the fort? ஆமாம் அங்கிள் அது உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு கொஷின் கேட்குறான். இதுக்கு ஷாப்கீப்பர் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, the fort has a museum and a search. The Secretariat of Tamil Nadu is also inside the fort. அதுக்குள்ள மியூசியம் இருக்குது, சர்ச் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சந்துரு சொல்கிறான், I like to go to museums. I am surely going to visit the fort. ஆமாம் அங்கிள் எனக்கு அது போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் கண்டிப்பாக போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, yes you should. See children, shopkeeper points to another picture on the chart. Thiruvalluvar statue, Vivekananda rock. Thiruvalluvar statue, Vivekananda rock. Then children, shopkeeper கேட்குறாங்க, look at this picture. Do you know whose statue is this? இந்த பிக்சரை பாரு, இது என்ன ஸ்டாச்சு உனக்கு தெரியுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு சந்துரு சொல்கிறான், அஃப்கோர்ஸ் இஸ் திருவள்ளுவர் who wrote the famous திருக்குறள். ஆமாம் அங்கிள் இது திருவள்ளுவர் அப்படின்ட்டு சொல்கிறான். ஷாப்கீப்பரோட எஸ் குட் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தென் சந்துரு ஆஸ்க்டு, வேர் திஸ் ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, திஸ் இஸ் இன் கன்னியாகுமரி, கன்னியாகுமரியில் அது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் சந்துரு சொல்கிறான், த ஸ்டாச்சு இஸ் ஸோ டால், இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, உயரமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். ஷாப்கீப்பர் அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எஸ் இட் இஸ் 133 feet tall. ஆமாம் இது ரொம்ப உயரமாக இருக்குது, இதோட அடி வந்து 133 அடியில் அடி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டஸ் 133 ரிமைண்ட் யூ ஆஃப் எனி திங், அது என்ன நமக்கு ஞாபகப்படுத்துது, உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு சந்துரு சொல்கிறான், திருக்குறள் ஹேஸ் 133 அதிகாரம்ஸ் ஆர் சாப்டர்ஸ். ஆமாம் அங்கிள் திருக்குறளில் 133 அதிகாரம் இருக்குது, 133 அதிகாரம்ஸ் இருக்குது, ஸோ அதை தான் கனெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறான். ஷாப்கீப்பர் உடனே, வெல் டன், த ஸ்டாச்சூஸ் ஹைட் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் சாப்டர் இன் திருக்குறள். ஆமாம் அது வந்து அந்த ஹைட்டு வந்து இந்த அதிகாரத்தை தான் சொல்லுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் சந்துரு ஆஸ்க்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த சி தட் சரவுண்ட் த ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சுவை சுற்றி என்னென்னலாம் சி இருக்குது, என்னென்ன கடல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, த ஸ்டாச்சு இஸ் பில்ட் ஆன் த ராக் which is surrounded by Arabian Sea, Indian Ocean and Bay of Bengal. அந்த ஸ்டாச்சு வந்து கல்லால் செஞ்சது. ஸோ அதை சுற்றி என்னென்னலாம் கடல் இருக்குன்னா, அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். தென் சந்திர சொல்கிறான், வாவ் த ஸ்டாச்சு லுக்ஸ் மெஜிஸ்டிக், அது ரொம்ப கம்பீரமாக இருக்குது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். See children, Chandru points to a picture on the chart. என்னென்ன பிக்சரு? தஞ்சாவூர் பெரிய கோவில் நந்தி, தஞ்சாவூர் பெரிய கோவில் நந்தி. ஓகே சில்ட்ரன், சந்துரு கேட்குறான், வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் டெம்பிள், அந்த பிக்சரை பார்த்துட்டு இது என்ன டெம்பிள் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, திஸ் இஸ் த வெரி ஃபேமஸ் தஞ்சாவூர் பெரிய கோவில், ஆல்சோ நோன் ஆஸ் பிரகதீஸ்வரா டெம்பிள். இந்த கோயிலுக்கு பேர் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில், இது பிரகதீஸ்வரா டெம்பிள்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சந்துரு உடனே கேட்குறான், ஹூ பில்ட் இட், இந்த கோயிலெல்லாம் யார் கட்டினது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஷாப்கீப்பர் அதுக்கு சொல்கிறாங்க, இட் வாஸ் பில்ட் பை ராஜராஜ சோழன். டூ யூ நோ தட் த நந்தி இன்சைட் த டெம்பிள் வாஸ் பில்ட் யூஸிங் எ சிங்கிள் ஸ்டோன். ஆமாங்க, இது வந்து அவங்க ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ராஜராஜ சோழன் கட்டினது, அந்த டெம்பிள்குள்ளே இருக்க ஒரு நந்தி இருக்குது, அந்த நந்தி ஸ்டாச்சு வந்து ஒரே ஸ்டோனால் செய்யப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷலில் அது சொல்கிறாங்க. உடனே சந்திர இஸ் இட் அப்படியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, எஸ் another interesting fact about the temple is that the shadow of the main temple does not fall on the ground. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, அந்த கோயில் வந்து அந்த நிழல் வந்து என்ன பண்ணாதான் பூமியில் விழாது, அவ்வளோ அளவுக்கு அது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து இந்த கோயிலோட மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் சந்துரு சொல்கிறான், ஹவு வண்டர்ஃபுல், இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு see them, ஐ would like to go there. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது இந்த விஷயம், நாங்கள் போகிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் யூ மஸ்ட் விசிட், நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஐ ஹாவ் கான் தேர் when I was a child and I would like to go there again. நான் குழந்தையாக இருக்கும் போது போயிருக்கேன், ஆனால் மறுபடியும் நான் போக ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. See the picture children, this is Chenji Fort. This is Chenji Fort.
Chenji King Fort, Chenji Queen Fort. Chenji King Fort, Chenji Queen Fort. Then children, this is the last picture on the chart and it looks like a fort. Chandru last or picture பார்க்குறேன். அது பார்க்கும்போது ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்குது, கோட்டை மாதிரி இருக்குது. அப்புறம் ஷாப்கீப்பர்ட்ட என்ன கேட்குறான்னா, உடனே ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, எஸ் யூ ஆர் கரெக்ட், திஸ் இஸ் செஞ்சி ஃபோர்ட் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். கரெக்ட், அது வந்து ஃபோர்ட்டு தான், அது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே சந்துரு வா இஸ் இட், ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக கேட்குறான். உடனே ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோர்ட் இன் தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோட்டை, அது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பழமையான ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்துரு சொல்கிறாங்க, ஐ கேன் ஆல்சோ சி ஹில்ஸ், ஐ வுட் லைக் டு சி த செஞ்சி ஃபோர்ட். என்னால் அந்த இடத்துல நிறைய மலைகள்லாம் பார்க்க முடியுது, நானும் அங்கே போக ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க, all of us must visit these places as they have so much history behind and we must take pride in them. அதாவது கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துக்குலாம் போயிட்டு பார்க்கணும், அங்கே நிறைய வரலாற்று கதைகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. Okay children, just recap the lesson. What are the historical places did you see in the lesson? Yes, first one is Mahabalipuram, Fort St. George, Thiruvalluvar statue, Vivekananda Rock, Tanjavur Periya Kovil, and then Nandi Chenji Fort. Then children, let's see the book exercise. The first Roman is choose the correct answer. Number 1, Seashore Temple is at dash. Seashore Temple எங்க இருக்கு? மகாபலிபுரம், திருச்சி, மதுரை. எங்க இருக்கு? மகாபலிபுரம். The right answer is மகாபலிபுரம். Number 2, Fort St. George is at dash. Fort St. George is at dash. The options are Kanjipuram, Chennai, Tiruchi. Chennai is the right answer. Number 3, there are dash styles of architectures at Mahabalipuram. The options are 6, 3, 4. 4 styles is the right answer. Number 4, Thiruvalluvar wrote dash. திருவள்ளுவர் என்ன எழுதினாங்க? The options are திருக்குறள், நன்னெறி, ஆத்திச்சூடி. The right answer is திருக்குறள். Number 5, Nandi in Tanjavur Periya Kovil was built with dash. தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்க நந்தி வந்து எத்தனை கல்லால் செய்யப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. The options are multiple stones, 2 stones and single stones. The right answer is single stones. Nandi in Tanjavur Periya Kovil was built with single stone. The second Roman is match the following. Number 1, Vivekananda Rock. விவேகானந்தா ராக் எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் இருக்குது. திருவள்ளுவர் ஸ்டாச்சும் அங்கே தான் இருக்குது. விவேகானந்தா ராக்கும் கன்னியாகுமரியில் தான் இருக்குது. நம்பர் 2, மியூசியம். மியூசியம் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்குள்ளே தான் மியூசியம் இருக்குது, நம்ம படித்தோம். நம்பர் 3, செஞ்சி ஃபோர்ட். செஞ்சி ஃபோர்ட் எங்கே இருக்குது? விழுப்புரம். நம்பர் 4, மகாபலிபுரம். மகாபலிபுரம் பல்லவாஸ். நம்பர் 5, பெரிய கோவில், சோலாஸ். Thank you children. We will meet in the next class.